யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ப. சவுந்தரராஜன். அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் அம்பத்தூர் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து பூத்களிலும் பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் விளையாட்டு வீரர் அணியில் வீரர்களை பெருமளவில் சேர்ப்பது மற்றும் அதிமுக கழக வளர்ச்சி பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் 22/3/2025 அன்று மாலை 6 மணியளவில் கொரட்டூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி. அலெக்சாண்டர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அதிமுக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான வழக்கறிஞர் IS இன்பதுரை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி அதிமுக கழக வளர்ச்சி பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் அதிமுக அம்பத்தூர் வடக்கு பகுதி கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி 84வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஜே. ஜான் அவர்களும், அம்பத்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் CV மணி அவர்களும், அம்பத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் KP முகுந்தன் அவர்களும், அம்பத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் N. ஐயனார் அவர்களும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிர்வாகி வந்ததற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் 4 பகுதி கழகத்தின் சார்பிலும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியுடனும் புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சியை 4 ஆண்டுகள் சிறப்பான முறையிலே தமிழகத்திலே தமிழக முதலமைச்சராக இருந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் எடப்பாடியார் எடப்பாடி என்று அனைத்து மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து இன்று ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் சிறப்பான முறையில் இன்று பாத்தீங்கன்னா கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்க இருக்கின்ற முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கெல்லாம் திணறுகின்ற வகையிலே தன்னுடைய கர்ஜனையால் மிக சிறப்பான முறையில் தமிழகத்து மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து டிவியில பாக்குறாங்க. தினந்தோறும் மக்களுக்கு எதிராக இந்த அரசு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பான முறையிலே அண்ணன் சட்டமன்றத்திலே நாட்டு மக்களுக்காக எடுத்துரைத்து வைத்து வருகின்றார். தினந்தோறும் ஒவ்வொரு செய்திகளை, தினந்தோறும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் நடக்குது. கேட்டா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நல்ல ஆட்சி, இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்று சொல்றாங்க. நம்ம எல்லாருமே பார்க்கலாம், பொதுமக்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒருத்தர் கூட நிம்மதியா கிடையாது. அனைத்து தரப்பட்ட மக்களும், அடித்தட்டு மக்களிலிருந்து உயர் வருவாய் உள்ளவங்க, இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கவங்க, வியாபாரிகள் எல்லாருமே இன்னைக்கு தினக்கூலிக்கு போறவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான சூழ்நிலை மக்கள் மனதிலே ஏற்பட்டு விட்டது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? அதுக்குதான் இந்த கூட்டமே. ஆனால் அவர்கள் பொறுப்பாளர் அவர்கள் உடனடியாக தொகுதி கூட்டத்தை போடணும்னு சொன்னாங்க. நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு உடனே கூட்டிட்டு அதெல்லாம் முக்கியமான கூட்டம். எல்லாருமே நிர்வாகிகள் வந்திருக்கோம், அத்தனை பேரும் நிர்வாகிகள். அண்ணா அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டு நம்ம கீழே கிரவுண்ட்ல, நம்ம களத்துல, அம்பத்தூர் தொகுதி முழுவதும் நாம் சிறப்பாக பணி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் ஒரு வாக்குகளை பகிர்ந்து ரெடி ஆயிட்டாங்க. அது அம்பத்தூர்ல குறிப்பா சொல்லணும்னா, அம்பத்தூர் மக்கள் கண்டிப்பா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று அம்பத்தூர் இருக்கின்ற அத்தனை பேர் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, மக்களை சந்திச்சு அந்த மக்களை கரெக்டா ஓட்டு போட வைக்கிறது. அதுதான் நம்மளுடைய வேலை. அதற்கு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நிறைய பணிகளை சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மாவட்ட செயலாளர், பொறுப்பாளர் வச்சு சொல்றாங்க. நான் பகுதி செயலாளர் சொல்றோம், பகுதி செயலாளர், வட்டக்கழக செயலாளர் சொல்றாரு. பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சியுடன் கழகத்தை கண் இமை காப்பது போல் காத்து வருகின்ற நம்முடைய கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் அம்பத்தூர் தொகுதி
அம்பத்தூர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வருகிறது. நம்மளால் நல்ல ஒரு கருத்துக்களை கூற இருக்கின்ற கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஐஎஸ் இன்பதுரையன் அவர்களே, அதே போல் இங்கே வருகிறத்திருக்கக்கூடிய பேர்லாம் சொல்லி பேர் சொல்ல போச்சுக்கலாம். அதாவது காரணம் சீக்கிரம் முடிஞ்சிட கூட்டம். ஆகவே இங்கே வருகிறத்திருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க நிர்வாகிகளே, பிறஅணி மாவட்ட கழகத்தினுடைய பிறஅணி செயலாளர் மாவட்ட செயலாளர்களே, வட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர்களே, மகளிரை சார்ந்தவர்களே, வட்ட கழகத்தில் இருக்கின்ற வகையில் இருக்கின்ற நிர்வாகிகளே, அதே போல பொறுப்பாளர்களே, வட்டத்திற்கு பொறுப்பாளர்களாக போடக்கூடிய வட்ட பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் வந்து எதுக்கு போட்டுருன்னா, முதல்ல வந்து நம்ம பூத்து கமிட்டி பூத்துல 9 பேர் கொண்ட ஒரு கிளை கழகத்தை அமைக்க வேண்டும். ஏன்னா இது முதல் முறையாக இந்த கிளை கழகம் என்பது கிராமத்துல கிராம பஞ்சாயத்துல தான் இருக்கும். கிளை செயலாளர் 8 பேர் இருக்கும். அதுல வந்து நம்ம சில வட்ட செயலாளருக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். சில பேர் 45 வயசுக்கு மேல 45 வயசுக்கு கீழே தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதை பத்தி அண்ணன் அவர்கள் டீச்சரா சொல்லுவாங்க. நாம் பொறுப்பாளர் என்ன வேலை சொல்லுகிறாரோ அதை கண்டிப்பாக செய்யணும். வட்டக்கழக செயலாளர் முதல் புரிஞ்சுக்க. வட்டக்கழக செயலாளர்கள் நீங்க ஒவ்வொரு பாரமா போய் அதே இந்த வட்டத்துக்கு பொறுப்பாளர் போட்டிருக்கோம். வட்டத்துக்கு பொறுப்பாளர் போட்டிருக்கோம். அந்த பொறுப்பாளருக்கு பகுதி கழக செயலாளர் இருக்கீங்க. பகுதி கழக செயலாளருக்கு பிறஅணி மாவட்ட நிர்வாகிகளை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஆகவே இவ்வளவு பேர் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்றோம். அந்த 9 பேர் போடுறது கரெக்டான ஆள், கட்சிக்கு விசுவாசம் உள்ள ஆளுங்க, கழகத்துக்கு அண்ணன் எடப்பாடியாருக்கு விசுவாசம் உள்ள ஆட்களை நாம் போட வேண்டும். அதுதான் முக்கியமான பணி. நமக்கு வேண்டப்பட்டவரே டெம்மியானாலே நம்ம சொன்னாலும் அந்த ஒரு சில இடத்துல பாக்குறோம். அண்ணன் அவர்கள் கூட சொன்னாங்க, மாவட்டம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இது முக்கியமான பணி. அதாவது ஒருத்தர் கிளைஸ்ல ஒருத்தர் ஒரு கூத்துல பார்த்தோம், 9 பேருமே எதுவுமே தெரியல, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அந்த மாதிரி ஆட்களை போட்டா நாம் எலெக்ஷன் நடத்த எப்படி முடியும்? அந்த 9 பேர் போடுறோம்னா ஒரு 10 தெருவு இருக்கு. 10 தெருவு இருக்குன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு நபர் கண்டிப்பா போடணும். அது விஷயம் தெரிஞ்சவரா பார்த்து போடணும். கொஞ்சம் பேசணும். அவர் ஒருத்தர் பேசவே மாட்டார். அவருக்கு என்ன கூப்பிட்டா வந்தேன் சார், உட்காந்துக்கிறேன் சார், போசனா போயிடுவோம் சார். அப்பேற்பட்டாலும் போட்டு என்ன பிரயோஜனம்? கடமைக்கு பணியாற்ற வட்டக்கழக செயலாளர்கள் தான் இதை பார்க்கணும். வட்டக்கழக செயலாளர் சரியா செய்யறாங்களா இல்லையான்றத அந்த வார்டில் போட்டு பொறுப்பாளர்கள் பார்க்கணும். அந்த பொறுப்பாளரும் வட்டக்கழக செயலாளரும் கம்பெனி ஒன்னாக்கிறாங்க. 2 பேரும் பேசி ஒன்னா டீ சாப்பிட்டு 2 கம்பெனியை ஒன்னாகி என்ன கேட்டா எல்லாம் முடிச்சு, எப்ப கண்டாலும் சூப்பரா முடிச்சு தலைவர் அப்படின்னு அப்ப சொல்லும் போதே தெரிஞ்சது எல்லாம் ஒன்னாயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் தவறு. நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பாளர் கொடுத்திருக்காங்கன்னா உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பணியாற்றணும். நீங்க போய் வட்டத்தை சொல்றதெல்லாம் ஆமா ஆமா பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி அது கட்சியில வந்து நமக்கு டெவலப் பண்ண முடியும்? அதே போல பாகத்துல ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாளர் கொடுக்கணும். அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு வட்டத்தில் அப்போஸ் பண்ணா நாங்க எத்தனை வாட்டி தான் செக் பண்ணுவீங்க, எத்தனை வாட்டி தான் நாங்க காமிக்க முடியும் ஆளுன்னு கேட்கிறேன். ஏன் இது செய்யறோம், எதற்காக செய்யறோம்? நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு வேலை. வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளருக்கு மேல ஒரு பொறுப்பாளர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் 5 பேர் 6 பேர் நியமனம் பண்ணுவாங்க. இது நாம செஞ்சதெல்லாம் சரியா தவறா என்று அவர் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. இந்த இவ்வளவு பணிகளையும் நாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வர முடியும். ஆகவே வருகிறது இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் வந்து ஏன்னா கண்டிப்பா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளரால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தால் எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கும். தினதோறும் மக்கள் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க. நம்மளும் எங்கேயாவது போய் பேச முடியுதா? காவல் நிலையத்தில் போய் பேச முடியுதா? இபி ஆபீஸ்ல போய் பேச முடியுதா? இந்த கார்பரேஷன் மாநகர கார்பரேஷன் ஆபீஸ் போய் பேச முடியுதா? யாராவது மதிக்கிறாங்க? நம்மள சிந்திச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம். ஆனா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும்போது யார் போய் அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் கேட்டாலும் கண்டிப்பா வேலை நடந்தது. வேலை நடந்துச்சு. யாரு கேட்டாலும்
பதில் சொன்னாங்க. ஆனா நீங்க அதிகாரிகள் ஒரு பக்கம், நீங்க ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் நம்மளை அவமானப்படுத்துறாங்க. எதை சொன்னாலும் செயல்படலாம். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் போன் பண்ணா, மாவட்டத்தில் போன் பண்ணா அவனை பிடிச்சி உள்ள போடுறான். எதுக்கு அப்படி பண்றா? இனிமே போனே பண்ணக்கூடாது. நீ அதுதான் இனிமே யாருக்கும் நீ போன் பண்ணக்கூடாது. எப்படி பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கற்பழிப்பு, கொலை, பட்ட பகலில் பைபாஸ் போகும்போது காரை வழிமறிச்சு அந்த மனைவி முன்னால் கணவனை துடிக்க துடிக்க வெட்டி கொள்றாங்க. அப்ப இதுக்கு யார் தைரியம் கொடுக்கிறது? இந்த அரசாங்கம், ஆளும் அரசாங்கம். நம்ம ஏதோ தானே ஏதோ அதிமுக இருக்கிறோம், நம்ம ஏதோ வர்றோம் போறோம் பொறுப்புல இருக்கோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். இந்த கட்சி முக்கியம். இந்த அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வர வேண்டும். மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி கண்டிப்பா வர வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நான் இருந்தாலும் எனக்கு பின்னாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக 100 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளும் சொன்னாங்க. யாரை நம்பி சொன்னாங்க? நம்மளை நம்பி, கட்சிக்காரர்களை நம்பி, கீழே கட்சிக்காரர்களை நம்பி சொன்னாங்க. அதனால தயவு செய்து நீங்க நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அங்க அந்தந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களை அதிகமா பூத் கமிட்டியில கொண்டு வரணும். அதுதான் நம்ம வேலை. இளைஞர்களை கொண்டு வந்தீங்கன்னா, வட்டாட்சியராளர்களை கொண்டு வந்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு வார்டில் 10 பூத்துனா 90 பேர் 60-70 பேர் வருவாங்க. எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க. நமக்கு ஆள் வேணும். கட்சிப்படி நமக்கு அடுத்து உங்களுக்கு அடுத்து இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா கட்சியில 50 வயசு 55 வயசு ஆகும். இந்த 30 வயசுல இருந்து 45 வயசுல இருக்கவங்கள நியூ ஜெனரேஷன் உள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்தாலும் அடுத்த தலைமுறை, அண்ணா திமுக அடுத்த தலைமுறை வேணும். அவங்க எல்லாம் சிறுவர்களை உள்ள கொண்டு வந்தாதான் நம்ம யாரையும் அந்த 30 வயசு 45 வயசு இருக்கணும் யாரையும் பேச்சு வந்தா கூட ஓப்பா வேலையை பார்த்து சொல்லிடணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் அரவணைத்து மட்டக்கழக செயலாளர்கள் பொறுப்புணர்ந்து செயலாற்ற வேண்டும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, கட்சி வரணும். வந்தாதான் உங்களுக்கு மரியாதை, எங்களுக்கு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை. கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இந்த 9 பேர் கொண்ட குழுவை முறையாக கரெக்டா பண்ணாதான் விஷயம். இது முக்கியமான விஷயம். நீங்களும் புரிஞ்சுக்கணும். யாரு திருப்பி சொல்றன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம கட்சியில சில இடத்துல வேற கட்சியில இந்த 9 பேர் போடும்போது வேற கட்சியில இருப்பாங்க. அங்க வந்து திமுக கூட இருப்பாங்க, லிங்க்ல இருப்பாங்க. அதுல கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து 9 பேரும் போடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. திமுக உறவோட இருப்பான், அவனெல்லாம் 9 பேரும் போடக்கூடாது. நாளைக்கு என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சதுன்னா அதை யார் போட்டாங்களோ அதை பத்தி அண்ணன் சொல்லுவாங்க. அது என்ன நடக்கும், என்ன பண்ணணும்னு அவர் கழக பொதுச் எடப்பாடியார் சொல்லி வச்சிருக்காங்க. அதை வந்து திருப்பி என்கொயரி பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு நம்ம கட்சிக்கு பண்ற துரோகம் அதுதான் உங்களுக்கு. அது மாதிரி ஆள தயவு செஞ்சு உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா இது முக்கியமான கூட்டம். அதுதான் முக்கிய நிர்வாகிகள் வர சொல்றது. இது முக்கியமான கூட்டம். இந்த பணியை வந்து சிறப்பா செய்யணும். உங்களால செய்ய முடியல, யாரையாவது வந்து எந்த இடத்துல பூத் கமிட்டி போட முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வரோம், நேரடியா வரோம். அந்த வட்டக்கழக செயலாளரை கூட்டு, பகுதி கழக செயலாளரை கூட்டு வந்து நாங்க நேரடியா பொறுப்பாளரை கூட்டு வந்து நேரடியா வந்து அங்க களத்துல வந்து நாங்க உங்க கூட இருந்து உதவி பண்ணி கண்டிப்பா போட்டு தரோம். ஏன்னா சொல்லி 3.5 மாசம் ஆச்சு. எத்தனை மாசம் ஆச்சு? 3.5 மாசம் ஆச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 9 பேரை போடுறதுக்கு 3.5 மாசம்னா அப்ப என்ன பண்ண முடியும்? தேர்தல் நேரத்தில் எப்படி வெற்றி பெற முடியும்? தேர்தல் இன்னும் கரெக்டா 1 வருஷம் இருக்கு. அந்த நேரத்தில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னா அண்ணன் இப்பவே இந்த பணிகள் எல்லாம் செய்து வச்சீங்கன்னா நாளைக்கு இந்த பணிகள் எல்லாம் சிறப்பான முறை நடக்கும். அதுக்கு தான் இந்த கூட்டம். தயவு செய்து அத்தனை பேரும் பொறுப்புணர்ந்து நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும். அதற்காக தான் இந்த கூட்டம். மேலும் இப்ப நான் சொன்னதெல்லாம் இல்லாம பல கருத்துக்களை அண்ணன் அவர்கள் பொறுப்பாளர்கள் சொல்வார்கள். அவர் என்னென்ன பணிகள் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருந்து நாம் விட்டு கொடுத்து போவோம். யாரு கூட வந்து நீங்க யாரு கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக யாரையும் ஒதுக்காது. எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் சேர்த்துங்க. யாரும் வேணான்னு விடாதீங்க. ஒருத்தர் வேணான்னு விட்டா 4 ஓட்டு போச்சு, அவங்க வீட்டுக்கு 4 ஓட்டு போச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம 3 ஓட்டு 4 ஓட்டு விட்டோம்னா ஒரு வார்டுக்கு 10 பேர் விட்டோம்னா என்ன ஆகும்? 40 ஓட்டு போச்சு. ஆகவே நம்ம இருக்கிற வட்டக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். இது பெரிய கட்சி. சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும், இல்லாம இருக்க. அதையெல்லாம் மறந்துட்டு இந்த கட்சி பணி களப்பணியை
சிறப்பான முறையில் நீங்க செய்து முடிக்க வேண்டும். ஏற்கனவே 90% எல்லாம் முடிச்சிட்டீங்க. அது முறையா இருக்கா இல்லையா, அது முறையா இருக்கா இல்லையான்னு வட்டக்கழக செயலாளர்கள் மீண்டும் ஒரு முறை செக் பண்ணுங்க. அவங்க எல்லாம் நம்ம கட்சிக்கு விசுவாசமானவங்களா இல்லையா? 3 அண்ணா அவர்கள் பண்றதா கரெக்டா சொல்லுவாங்க. அதை தயவு செய்து அண்ணன் கழக பொதுச் சொன்னதை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு சிறப்பான முறையிலே இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம முடிச்சு கொடுத்து எல்லா பணிகளையும் சிறப்பாக முடித்து 2027 தேர்தல் வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அதிமுக அம்பத்தூரிலே வெற்றி என்ற செய்தி சொல்ல வேண்டும் என்று அனைவருடைய பொறுப்பாளர்களை கொண்டு வழங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பொதுச்செயலாளர் பொறுப்பாளராக போடுங்கள். அவர் என்ன பணிகள் சொல்கிறாரோ அந்த பணிகள் எல்லாம் நாம் சிறப்பான முறையில் வருகிறதற்கு அத்தனை நிர்வாகிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய பொறுப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அண்ணன் ஐஎஸ் இன்பதுரை அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். சிறப்பு மிக்க கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே, அனைவருடைய பெயரையும் உச்சரிக்கிறார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த கூட்டத்திற்கு கிளம்புகிற போது ஒரு வழக்கறிஞர் என்னுடைய தொலைபேசியில் பேசினார். உடல் கம்மி இருப்பதை பார்த்து என்னாயிற்று என்று கேட்டால், நான் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துகிறது என்று சொன்னேன். அப்போ தொண்டை ஒத்துழையாத நேரத்தில் நீங்கள் கூட்டம் நடத்தலாமா என்று கேட்டார். தொண்டை ஒத்துழைக்கவில்லை என்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் ஆற்றுகிற தொண்டை நிறுத்திவிட முடியுமா என்று கேட்டேன். எனவே நான் பேசுவது உங்களுக்கு சரிவர கேட்கவில்லை என்றாலும் என்னுடைய இதயத்தின் குரல் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் கேட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எதற்காக இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னேன் என்றால், அம்பத்தூர் என்றால் அது அதிமுகவுடைய கோட்டை. கடந்த முறை ஒரு சில காரணங்களுக்காக நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஒரு பொய்யை சொல்லி நம்முடைய வெற்றியை பறித்தார்கள். பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த புரட்டு அரசாங்கம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கு. அதை அந்த அரசை புரட்டி போடுகிற வேளையில் புரட்சி தலைவருடைய வாரிசுகளாக நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சியை, ஒரு ஒத்துழைப்பை, ஒரு ஒருங்கிணைப்பை நமக்குள் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பூத் கமிட்டி கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவு 9 பேர் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்குகிற பணியை நான் பார்த்தேன். நான் உண்மையிலே சொல்றேன், மன நிறைவோடு சொல்கிறேன், நிறைய இடங்களில் மிக சிறப்பாக நீங்கள் பணி செய்திருந்தீர்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் தவறான புரிதல் காரணமாக சில இடங்களில் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த அமைப்பு அமையவில்லை. ஆனால் நாம் ஒரு போருக்கு செல்கிற போது முழுமையான ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டு செல்லாமல் போருக்கு சென்றால் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுலபமாக நமக்கு கிடைக்காது என்பதால் மீண்டும் ஒரு முறை உங்களை அழைத்து உண்மையான என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமாக ஒரு கூட்டத்தை கூட்டி விளக்கத்தை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று. அதற்கு முன்பாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன். சில மெம்பர்ஷிப் கார்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சா, இன்னும் கொடுக்காம இருக்கா? அவங்க கொடுக்காமல் இருந்தால் அல்லது கார்டு வராமல் இருந்தால் உடனடியாக தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த பூத் அமைக்கும் போது சிலருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் செய்கிற அந்த பணியாளர் அந்த 9 பேர்ல சிலருக்கு கார்டு இல்லாத நேரம் இருக்கு. அப்ப கார்டு இல்லைங்கிறதுக்காக அதிமுக இல்லைன்னு இல்லை, கட்சிக்காரங்க வீட்டு பிள்ளையா இருக்காங்க, நமக்கு வேண்டியவங்களா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கார்டு இல்லை. அப்ப கார்டு இல்லைன்னா அவங்களுக்கு கார்டு வாங்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏற்கனவே அவங்க பேர் அதுல இல்லாம இருந்ததுன்னா உடனடியாக அதை நீங்க நிரப்பி கொடுத்தா அதை மாவட்ட செயலாளர் பெற்றுத் தருவதற்கு ஒத்துழைப்பாக இருப்பார், உடனே பெற்றுத் தருவார். எனவே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக இளைஞர் பாசறைக்கு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம்ல நீங்க நிரப்பி இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு புதிய தலைமுறை ஒரு அலை போல நம்ம கட்சிக்குள்ள கொஞ்சம் பேர் புதுசா வந்திருப்பாங்க. இங்க வந்திருக்கிற எல்லா நான்லாம் 83ல இருந்து கட்சியில இருக்கேன். இதுல 72ல இருந்து இருக்கிறவங்க இருப்பீங்க, 77 இருப்பீங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அதுல ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் இருப்பீர்கள். இன்னும் புதியவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் புதிய ஒரு
கட்சி தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். டைம் டு டைம் தன்னுடைய கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டே இருந்தால் தான் அந்த கட்சி அடுத்த தலைமுறைக்கு செல்லும். அந்த வகையில நம்ம புதுசா சேர்க்கணுங்கிறது தான் இளைஞர் பாசறை என்ற அமைப்புக்கு ஃபார்ம் கொடுத்தோம். அந்த ஃபார்மை நீங்க நிரப்பி அதுல புதிய உறுப்பினர்களை சேர்க்கிற பணியில தீவிரம் காட்ட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக விளையாட்டு வீரர்கள் அணின்னு ஒரு அணி இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த பணியும் நீங்க செய்து கொண்டே வர வேண்டும் என்று கேட்டு, அவ்வாறு பூத் கமிட்டி அமைக்கும் போது 9 பேர் போறோம். அதுல நிறைய இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து எல்லாமே பெண்ணா போட்டு, ஆனா நம்மளுடைய தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா அந்த 9ல 3 பேர் பெண்கள் 6 பேர் ஆண்கள். அவங்க 45 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணுங்கிறது கண்டிஷன். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஐயோ அப்ப நாங்களாம் கட்சிக்கு வேண்டாமா அப்படின்னு நம்மளை கேட்கறாங்கிறது அது நியாயமான கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னு நான் பார்க்கும்போது, கட்சியில எந்த பொறுப்பும் இல்லாதனால இந்த பொறுப்பும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா கட்சி நம்மளை கைவிட்டுருவோமோ என்கிற ஆதங்கத்தில், அன்பில் ஆசையில் இந்த கட்சி மீது பற்று வைத்துக் கொண்டு எனக்கும் ஒரு பதவி வேணுங்கிறதுக்காக தான் அந்த பதவியை கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவேதான் நான் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கேன், உடனடியாக மாவட்டத்தில் காலியாக இருக்கிற பொறுப்புகளை உடனடியாக அறிவிக்கணும். வந்திருக்கிற அனைவருக்குமே கட்சியில பொறுப்பு கேட்கிற அனைவருக்கும் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கிறேன். அது குறித்து இறுதியாக பேசுகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பெண்கள் நிறைய இடத்துல வேகமா இருக்கிறாங்க. உதாரணமா 9 பேரும் பெண்கள் போட்டு 1-2 பேருக்கு ஆண்கள் போட்டிருக்காங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த பூத் கமிட்டி அமைத்திருக்கிற கமிட்டியோட நோக்கம் என்னன்னா, ஒரு விஷயம், ஒரு தலைமையிலிருந்து ஒரு தகவல் வருது, அது உடனடியாக வாக்காளரை சென்று அடையணும். ஒரு நோட்டீஸ் கொடுப்போம். நோட்டீஸ்ங்கிறது போதைப் பொருள் தடுப்பு, போதை மாநிலமாக மாறி வருது, அது சம்பந்தமாக ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்தாங்கன்னா அதை வீடு வீடாக கொண்டு சேர்க்கிற பணியை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க, மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் கொடுப்பாரு, அவர் வட்ட செயலாளர் கொடுப்பாரு, நிர்வாகிகிட்ட கொடுத்தா அது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளோட நின்றுது. அதுக்கு மைக்ரோவா, அதுக்கு கீழே வட்ட செயலாளருக்கு கீழே அந்த ஒரு வட்ட செயலாளர்னா அவருக்கு 9 பாகம், அவருக்கு 9 பூத் இருக்கு. இந்த 9 பூத்துலையும் ஒரு குறைந்தபட்சம் 800 ஓட்டு அப்படின்னா, அந்த 800 ஓட்டுகளுக்கும் அந்த 9 800 எத்தனை வருதுன்னு பார்த்து அத்தனை வீடுகளுக்கும் போய் சேர்க்கிறது ஒரு பாக செயலாளராலேயோ அல்லது வட்ட செயலாளராலேயோ செய்ய முடியாத செயல். ஒரே நாளில் பண்ண முடியாது, ஒரு 2 நாளில் கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பணிகளை பிரித்து கொடுப்பதற்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இவ்வாறு வருகிற இளைஞர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது பெரும்பாலும் அதுல இளைஞர்கள் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்க வந்து எதற்காக இந்த ஆட்சி மாறணும் அப்படின்னு நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருக்கிறத அவங்க புதிய திங்கிங்ல போய் பப்ளிக்ல போய் சொன்னாங்கன்னா, வீட்டில் போய் சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு 30 வயது வேலைக்கு செல்கிற ஒரு பேர் அந்த ஒரு வீட்டுக்கு போய் அந்த குடும்ப தலைவரை சந்தித்து பேசுகிற போது அவங்களுடைய அந்த சிந்தனை வேவ்ல இருக்கு, சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியா போய் சேரும். ஒரு பெண்ணை நம்ம போட்டிருந்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த தெருவில் உள்ளவங்க பூத் லெவல் கமிட்டியில நம்ம பூத் கமிட்டியில இருந்தாங்கன்னா அந்த தெருவில் அவங்க நண்பராக இருப்பாங்க. அவங்க வீட்டு கிச்சன் வர போய் சொல்லிட்டு வருவாங்க. நம்மளால் நுழைய முடியாத இடங்களிலெல்லாம் இந்த மாதிரி இளைஞர்கள் போய் நுழைய முடியுங்கிறதுனால அவங்கள நம்ம பயன்படுத்துறோம். அதை இன்னும் அது இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்கான தகவலை சொல்வதற்காகத்தான் நான் இந்த கூட்டத்தை உடனடியாக கூட்டங்கள் சொன்னேன். உதாரணமாக அந்த சிகிச்சை ஏரியாக்கெல்லாம் போகும்போது கூட்டம் ஜேஜேன்னு இருந்துச்சு, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள். அது மாதிரி முதல் நாள் வந்து சிவி மணி அவர்களுடைய பகுதியில் முறையாக ஏற்பாடு செய்யலான்னு ஒரு வருத்தம் எனக்கு இருந்து, மறுநாள் ஒரு டைம் வாங்கி மிக சிறப்பாக செஞ்சாங்க. அந்த முத்தலிஃபா அவருடைய பகுதியில் இஸ்லாமியர்களை கொண்டு மிக சிறப்பாக, அந்த இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி, அங்கு இளைஞர்களெல்லாம் அழைத்து வச்சு அவங்களால பகுதியாக இது வந்து அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுபோன்று நீங்கள் வந்து இப்போ வந்தால் இந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர் வராருனோடனே பிள்ளைகள்லாம் டீச்சர்லேருந்து பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்படி நினைக்காதீங்க. நான் உங்களுடைய நண்பன், உங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் என்ன இங்கே போட்டுருக்காங்க. எனக்கு ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியை இன்னொருத்தர் பார்க்கிறாரு. பூரான் பிள்ளையை குட்டி வளர்த்தால் கல் பிள்ளை தானே வளரும்னு நம்பிக்கையா என்னுடைய தொகுதியை அங்கே ஒப்படைச்சிட்டு நான் உங்களோடு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பணியை ஏதோ வந்தோம் ஏதோ செஞ்சோம் அப்படின்னு இல்லாம மிக சிறப்பாக செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். அதற்கு என்ன ஒத்துழைப்பு தர வேண்டும், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் என்னிடம் தெரிவிக்க வேண்டும். என்னோட நேராக கருத்து தெரிவிக்கலாம், இல்லை கடிதம் மூலம் சொல்லலாம், போன்ல சொல்லலாம். நீங்க இப்போ இவ்வளவு விஷயம் சொன்ன பிறகும் நீங்க அந்த அமைக்கும் போது அந்த வட்டச் செயலாளர் அவருக்கு கீழே ஒரு வட்டச் செயலாளர்னா குறைந்தபட்சம் 5, 7, 12, 9 இப்படி பூத் இருக்கு. ஒரே மனிதரால் அவரை செய்ய முடியாதுங்கிறதா மாவட்ட நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கிற பிற அணி நிர்வாகிகளை பொறுப்பாளரை போடுங்க. அவங்கள கூப்பிட்டு பேசி
சிறப்பாக அதை அமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்னா ஏற்கனவே அமைச்சது அப்போ செல்லாமல் போயிடுச்சா நீங்கள் நினைக்காதீங்க, அது சரியாக தான் இருக்கு. ஆனால் இன்னும் அதை சிறப்பு பண்ண முடியும். உதாரணமாக 1-2 பேர் வராமல் போயிருப்பாங்க, அதுக்கான அதை எவ்வாறு செக் செய்வது என்பதை அதை சரிபார்ப்பதற்கு நான் இன்னொரு யுக்தி வச்சிருக்கேன். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் அமைச்சு கொடுத்த முறை அதை சரிபார்க்கணும். ஏனென்றால் ஒரு வழக்கறிஞர் குழுவை இறக்கி ஒவ்வொரு பகுதிக்காக வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டுக்கோங்க, அந்த வீட்டில் இருக்காங்களா, அவங்க விருப்பமாக தான் இருக்காங்களா, அவங்க வந்து முறையாக செயல்படுறாங்களாங்கிறத ஆய்வு செய்ய முடியும். அப்படி பண்ணும்போது என்ன சார் இப்படிலாம் சொல்லாமல் நீங்கள் போய் செக் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி அப்படி நீங்கள் நடத்திடக்கூடாதுங்கிறத அழைப்பு சொல்லணும் என்று நினைத்தேன். எனவே நீங்கள் இதையெல்லாம் அமைத்து தர வேண்டும். ஏனென்றால் இந்த அரசு வீட்டுக்கு போகணும், நம்மை விட மக்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் கொஞ்சம் மன சோர்வோ அல்லது நமக்குள் உள்ள சின்ன சின்ன மனமாச்சரியங்களோ காரணமாக இருந்துடக்கூடாது. இப்போ எனக்கு இந்த பகுதியில் கொஞ்சம் கட்சியில் பொறுப்பை அறிவிக்காமல் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நான் எதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆதங்கம் உங்கள் முகங்களில் இருப்பதை நான் பார்க்கிறேன். எனவே தான் நான் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கேன். இப்போ பகுதி செயலாளர்கள்லாம் அந்த காலியாக உள்ள பதவிக்கு பட்டியலை கொடுத்துருக்கீங்களா, மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்களா? அவர் கொடுக்கலன்னா உடனடியாக கொடுத்துருக்கேன், இல்லைன்னா மாவட்ட செயலாளரே அறிவிச்சிருவார். அவர் தான் தலைமையில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனடியாக பட்டியலை கொடுத்துடணும். கொடுத்தா அதில் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் நீங்கள், ஏன்னா நீ தான் ஃபீல்டு ஆஃபீஸர், நீங்கள் சொல்கிறதா அவங்க போட போகிறாங்க. அப்போ உடனடியாக அதை வந்து கொடுத்துடணும். அதில் யாரும் விட்டு போயிருந்தா எனக்கு வேண்டியவர், அவருக்கு வேண்டியவர், அவர் வரல, நேற்று போனார், முறைச்சாரு, பச்சை கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, பட்டன் போட முடிக்கிறாருன்னு சில்லியான காரணங்கள் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நீ கொடுங்க, உங்களுடைய ரிமார்க்ஸை கொடுங்க. இல்லைங்க இவர் இப்படி சரி வர மாட்டாரு, இதனால இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த முடிவுகளை தலைமை எடுத்துக்கொள்ளும், மாவட்ட செயலாளர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு தக்க பதவிகளை அவங்க அறிவிப்பாங்க. ஆனால் அனைவருக்கும் பதவி கொடுக்கணுங்கிறது கட்டாயம் என்று தலைமை சொல்லி இருக்கிறதுனால் நீங்கள் அனைவரும் அதுக்கான தயாராக இருங்க. உடனடியாக அந்த அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு வரும் என்கிற ஜோரில் இந்த பூத் கமிட்டியை நீங்கள் அமைப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்கணும். எனக்கு எதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கமிட்டி வரீங்களா, நாங்கள் வரும்போது வந்து தேர் வரும்போது ஊரே திரண்டுட்டு போனோம், ஆனால் தேர் தனியாக வந்துட்டு போனால் நல்லா இருப்பான். ஆனால் இப்போ இங்கே வரும்போது எனக்கு இருந்த ஆத்ம திருப்தி என்னன்னா, வரும்போது என் தொண்டை வேலை செய்யவில்லை. ஆனால் உங்களை பார்த்ததும், இங்கே இவ்வளவு கூட்டமாக இருக்கிறதை பார்த்ததும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, எனக்கு பிறகு 100 வருஷம் வாழும், அது எப்படி வாழும் அப்படின்னு நம்மளை கேட்கறான். இந்த பாருடா வாழுது பாருடா, இந்த 1000 வருஷங்கள் இருக்கு, நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, நமக்குள்ள சில கருத்துவா வேறுபாடுகள் இருக்கும். ஜனநாயக இயக்கம்னா இருக்கதான் செய்யும். அவ்வாறு இருந்தாலும் அதிமுக தலைமை சொல்லி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்கல்ல, இந்த உணர்வு தான் நம்முடைய உண்மை ஒரு பெருவெள்ளமாக அடித்து சென்று கோட்டையிலே நம்ம அண்ணன் எடப்பாடியாரை அருகிலே அமர்த்தும் பதவி அறிவிப்பு என்பதை அது குறித்து மாவட்ட செயலாளர் ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறார்கள், தலைமைகள் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது இதுல ஏதாவது மாற்றம்னா ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா அதுல வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தா கூட இந்த ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமைக்குள்ள தயவு செய்து கொடுத்துருவேன். கொடுத்தவொடனே உடனடியாக அந்த அறிவிப்பு வெளிவர இருக்கிறது என்பதையும் தெரிவித்து 10,000 போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் சேர்ந்துருக்காங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. நாளை மறுநாள் தேர்தல் ஆணையத்தில் அண்ணாதிமுக தரப்புல எழுதி இந்த விஷயங்களை எடுத்து சொல்ல கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே என்னையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, இறந்து போன வாக்காளர்களை திருப்பி கொண்டு வரோம். ஒரு பகுதியிலிருந்து வெளியே போய் குடியிருப்பு மாறியே போயிருப்பாங்க. ஹவுசிங் போனால் சில இடத்துல குடிசை மாற்று வாரியத்தில் இருப்பாங்க, வேற அப்புறப்பட்டிருப்பாங்க. அந்த ஓட்டை கொண்டு வந்து திருப்பி சேர்க்கலாம். இதே மாதிரி சேப்பாக்கம், திருவள்ளுவர் தொகுதி, திருவள்ளூர்ல, அப்புறம் ஸ்ரீநகர்ல இந்த மாதிரி நடக்குது. இது மாதிரி நம்ம பகுதியில் ஏதாவது தவறாக இருந்தால் அந்த விஷயங்களை மாவட்ட செயலாளருடைய கவனத்திற்கு எடுத்து சிறப்பாக சொல்லணும். உதாரணமா ஸ்ரீநகர் தொகுதியில மணியின் ஒருத்தர், மணியின் வாக்கு வந்து கடந்த சட்டமன்றத்தில் இருந்துச்சு. எம்பி தேர்தலோட அவரை நீக்கிட்டாங்க. அவர் போய் கேட்கிறாரு, ஆபீசர் கேட்கிறாரு அப்படின்னா முதல் கட்டமாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க அதிமுக பகுதி செயலாளர், திமுக செயலாளர் உங்க பேரை எடுத்து சொல்லிட்டாரு, எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. அது சட்டப்படி அப்படி எடுக்க முடியாது. உடனே அவர் வந்து உடனடியாக வழக்கு தொடர்ந்து போர் கொடுக்குறாரு. அப்போ கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, மணி என்பவர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் இருக்கு, அதை வச்சு உங்களை தவறுதலாக எடுத்துட்டு இப்போ சேர்த்து நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இறந்து போன அந்த மணி இருக்காருல்ல, இன்னொரு மணி, அவருக்கே இன்னும் ஓட்டு. அப்ப எந்த அளவுக்கு ஏமாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்னா, சரி இப்ப என் ஓகே வாக்காளர் என்னை வாக்காளராக சேர்த்துக் கொண்டிருக்கிறது சரி. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வாக்களிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் செய்தது யார்?
அதாவது இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்களிக்கிற உரிமையை உறுதி செய்வது அரசாங்கத்தோட கடமை. அது 326 வருது. அப்படி இருக்கும்போது ஏன் வாக்கு அன்னைக்கு ஒரு நாள் போட முடியாம ஆக்குறீங்கல்ல, அதுக்கு என்ன தண்டனை சொல்லுங்கன்னு அவர் நீதிமன்றத்தை கேட்கிறார். அதற்கு ஒரு சட்டப்பிரிவு 32 மக்கள் பிரதிநிதித்துவம் 32 இருக்கு. அதன்படி அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுவரை எந்த அரசியல் கட்சி கேட்கல. முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது எல்லாம் சட்டையை உறுதி கேட்கிறதுதான் திங்கட்கிழமை கூட்டம் கொடுத்தாங்க. அந்த கூட்டத்திலே இந்த 54 தொகுதி மாவட்டத்தின் தொடர்பாக ஏதாவது ஒரு புகார்கள் இருந்தால் அதை எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் மாவட்ட செயலாளரை அணுகி முன்னுரை கொடுத்தால் அதையும் தேர்தல் ஆணையங்களை தெரிவிப்போம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இவ்வளவு நேரம் அமைதியாக காத்து அழைப்புக்கு இணங்கி உங்களுக்கு நிறைய வேலை உழைக்கிறது என்னைக்கு கோடை இல்லை வெற்றிக்கோட்டை ஒரு நேரம். அப்படி ஒரு சில கருத்துக்கள் முழுமையாக சென்றடையாமல் இருந்திருக்கலாம். அதனால சில தவறுகள் நாம் தவறுன்னு கூட சொல்லலை, சில குறிப்பாடுகள் அதை ஃபைன் டியூன் பண்ணால் சரியா வரும். எனவே இந்த பூத் கமிட்டி அமைக்கும் போது நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தான். நான் அண்ணா ஆட்சிக்கு வந்தால் நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், நான் மேயர் ஆயிடுவேன், நான் கவுன்சிலர் ஆயிடுவேன், நான் வார்டு உறுப்பினர் ஆயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம அனைவருடைய சமுதாயத்தினுடைய அனைத்து குடிமக்களும் நல்லா இருக்கணும். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா அதிமுக ஆட்சி வரணும். அது நம்மளுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டு முன்னாள் முதல்வர் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதி கழகத்தில் அம்பத்தூர் தொகுதி சார்பாக இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த பாசத்திற்கும் மரியாதைக்கும் மற்றும் இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அறிவுரை சொல்லி அமர்ந்திருக்கும் கழகத்துறை செயலாளர் அண்ணன் IS நிபுதுரை அவர்கள் மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், சார்பு கொண்ட மாவட்ட கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், வட்டக்கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்ததற்காக சார்பாகவும் அம்பத்தூர் தொகுதி கழகத்தின் சார்பாகவும் நன்றி. நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாய்மார்க்கு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல் தளத்தில்.